அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். நான் உங்கள் யோகா மோகன். இன்றைக்கு நான் உங்களுக்கு ஒரு ஆசனம் ஒன்று செஞ்சு காட்ட போறேன். அந்த ஆசனத்தின் பேர் சேது வந்தாசனம். Okay, good morning everybody. Today I am going to do a new asana. The name of the asana is சேது வந்தாசனம். Okay, நாங்கள் இப்போ பயிற்சிக்குள்ள போவோம். Okay, just begin. First of all, you sit now வஜ்ராசனா. முதல்ல நாங்கள் என்ன செய்யணும்னு சொல்லி இந்த ஆசனத்துக்கு போறதுக்கு முன்னுக்கு வஜ்ராசன நிலையில இருந்து கொள்ளணும். பிறகு என்ன சொல்லி சொன்னா அப்படியே கீழே இறங்கி 2 கால்களையும் போய் நேராக சமாந்தரமா படுக்க போட்டுக்கொள்ளணும். படுக்க போட்டுக்கொண்டு இதுக்கு பேர் சாந்தியாசனா, சவாசனம், சவாசன நிலை படுத்துக்கொள்ளணும். சரிதா? கைகள் 2ஐயும் பக்கவாட்டில் இப்படி இந்த நேர் நிமிந்த நிலையில இப்படி வச்சுக்கணும். ஓகே, இதே நிலையில இருந்து ஒரு ஆழமான மூச்சு முழுவதும் வெளியே. மீண்டும் ஒரு ஆழமான மூச்சு முழுவதும் வெளியே. டீப் பிரீத். Breathe out. Deep breath. Breathe out. ஓகே, இப்ப இதே நிலையில இருந்து கொண்டு என்ன செய்யணும் அப்படின்னா நம்மளுடைய கால்கள் இருக்குல்ல, இதுகளை இப்படி மடிச்சு இந்த கையளவுக்கு இப்படி எடுத்துக்கொள்ளணும். அடுத்த காலையும் இப்படி மடிச்சு இந்த கையளவுக்கு எடுத்துக்கொள்ளணும். எடுத்துக்கொண்டு என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னா 7 முறை இந்த கால்கள் இப்ப இந்த தொடையோட பக்கத்துல எடுத்துட்டு தானே எடுத்துக்கொண்டு இந்த கால்களை இப்படி பிடிக்கலும்னா பிடிச்சுக்கணும். நாங்க இப்படி பிடிக்கலாம். இப்ப பிடிக்கலான்னு சொல்லி சொன்னா என்ன செய்யணும், டக்குனு இந்த கால்களை இப்படி தூக்கி இப்படி பிடிச்சுக்கொள்வோம். சரியா? பிடிச்சுக்கொண்டு அந்த கால்களை அப்படியே கீழே இறக்கணும். இறக்கி கொண்டு ஒரு ஆழமான மூச்சு எடுத்துக்கொண்டு மூச்சு முழுவதையும் வெளியே விடுங்க. டீப் பிரீத் அவுட். ஓகே, அடுத்தபடியாக என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னா ஒரு ஆழமான மூச்சு எடுத்துக்கொண்டு நம்மளோட கிப்பை மேலே உயர்த்தணும். டீப் பிரீத், கீப் அப். இவ்வாறான நிலையில இருக்கணும். இதுல இருக்க எனக்கு கஷ்டம் வந்து சொல்லிச்சுன்னா உங்க கைகள் சப்போர்ட் நீங்க கொடுக்கலாம். ஓகே, கைகளுக்கு எடுத்து ஏன் அப்படியே வந்துட்டு கால்கள் 2ஐயும் நிறுத்தி கொள்ளும். இந்த நிலையில ஒரு ஆழமான மூச்சு முழுவதும் வெளியே. டீப் பிரீத். Breathe out. One more time. Breathe out. இப்ப சாதாரண நிலை மூச்சுக்கு வாங்க. இப்ப வலது பக்கமாக திரும்பி இப்படி மெதுவாக எழும்பி வஜ்ராசன நிலைக்கு வரணும். ஓகே, இப்ப உங்களுக்கு சேதுபந்த ஆசனம் எப்படி செய்யற விஷயத்த உங்களுக்கு சொல்லி காட்டினா செஞ்சையும் காட்டினா. ஓகே, இது யார் செய்யக்கூடாதுன்ற ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். கர்ப்பிணி பெண்கள் கட்டாயம் செய்யக்கூடாது. அப்படி நீங்க உங்களுக்கு செய்ய விருப்பம்னு சொல்லி சொன்னா நீங்க என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னா நல்ல ஒரு பயிற்சி பெற்ற ஒரு ஆசிரியர்கிட்ட வைத்து அவருடைய ஆலோசனையை பெற்று இதை நீங்க செய்யணும். மற்ற கீழ் குடல் இறக்கம் இருக்கிறார்கள் இந்த ஆசனம் செய்யக்கூடாது. ஓகே, இதனுடைய பயன்களை நாங்க இப்ப பார்ப்போம். சேதுபந்த ஆசனம். சேதுபந்த ஆசனம் எப்பவுமே நாங்க செய்யும் போது எங்களை இளமையாவே வச்சிருக்கும். எங்களுடைய தைராய்டு சுரப்பி மிக சிறப்பாக இயங்கும். தைராய்டு சுரப்பி இயங்கினாலே உடல்ல பாதி பிரச்சனை இல்லாம பெறும். வடிவ செயல்முறைகள், சரியான இரத்த ஊட்டங்கள், சரியான முறையில் திறன்கள் அவளும் அந்த தைராய்டு சுரப்பிக்கு கிடைக்கும் போது தைராய்டு சுரப்பின் பலன்கள் மிக அதிக அளவுல இருக்கும். உடல் பருமன் போடுறதோ இல்லை உடல் இடை இழக்கிறதோ எல்லாமே தைராய்டு சுரப்பியை பொறுத்து தான் இருக்குது. அதனால இந்த தைராய்டு சுரப்பி நல்ல சிறப்பாகவும் சுறுசுறுப்பாகவும் இயங்குறதுக்கு இந்த ஆசனம் ஒரு மிக முக்கியமான ஒரு
ஆசனம். அதே போல நம்மளுடைய வயிற்று பகுதி சதைகள் நல்ல இறுக்கமடையுது. அதே நேரத்தில் உள் உறுப்புகள் வயிற்று பகுதியில் இருக்கின்ற சிறுகுடல், பெருங்குடல், உள்ளுறுப்புகள் அனைத்தும் நல்லபடியாக கசக்கி பிழியப்படுகிறது. அதனால ஜீரண சக்தி அதிகரிக்கும், மலச்சிக்கல் ஏற்படாது, இரத்த ஓட்டம் சுறுசுறுப்பாக இருக்கும். ஓகே, இதனுடைய பலன்களை நாங்கள் சொல்லணும்னா சொல்லிக்கொண்டே நிறைய போய்கொண்டே இருக்கலாம். ஒவ்வொரு ஆசனங்களுக்கும் இதுதான் பலன் என்று நாம் சொல்ல முடியாது. நிறைய பலன்கள் உடம்புல ஏற்படும். அதனால இந்த தைராய்டு சுரப்பிக்கும் இந்த உடம்புக்கும் எவ்வளவு நெருங்கிய தொடர்பு இருக்கோ அதே மாதிரி ஆசனங்களுக்கும் உணவு முறை பழக்க வழக்கங்களுக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்குது. நாங்கள் ஒவ்வொரு நாளும் எப்படியாவது ஒரு கீரை வகையை சாப்பிட வேண்டும். நல்ல தண்ணி நிறைய குடிக்கணும். கீரை வகைகளை சாப்பிட்டு வர உடல் நல்ல ஒரு ஆரோக்கியமா இருக்கும். உடல் சுறுசுறுப்பாக இளமையா இருக்கலாம். முதுமை வரமாட்டேன்னு சொல்லல, ஆனால் முதுமையிலும் ஒரு இளமை உண்டு தெரியும். ஓகே, இன்றைக்கு நான் உங்களுக்கு இந்த ஆசனத்தை நான் செஞ்சு காட்டியிருக்கேன். இந்த ஆசனம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலை நீங்க லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் நாளை ஒரு புதிய ஆசனத்துடன் உங்களை சந்திக்கின்றேன். யோகா மூவா. நன்றி.